எல்லா மதத்திலையும் நம்ம மெம்பரா இருக்க முடியுமா என்ன? எல்லா மதத்திலையும் ஒன்னா தான் போதிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு புது கவிஞன் எழுதி நான் தூக்கி சாப்பிட்டான் எல்லாரையும். வெள்ளிக்கிழமை நான் மசூதிக்கு போவேன், சனிக்கிழமை பெருமாள் கோயில், ஞாயிற்றுக்கிழமை சர்ச். நான் ஒன்றும் எல்லா மதத்திலும் உறுப்பினர் அல்ல, பிச்சைக்காரன். எங்கு என்றைக்கு அதிகம் கிடைக்குமோ அன்று அங்கைக்கு. வெள்ளிக்கிழமை போனால் மசூதியில் கிடைக்கும், சனிக்கிழமை போனால் பெருமாள் கோயில் வாசலில் பிச்சை கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை போனால் சர்ச்சு வாசலில் பிச்சை கிடைக்கும். அப்போ பிச்சைக்காரனுக்கு மதம் என்னடா மதம்னா? எங்கே போனாலும் கிடைக்கும், வாங்கிட்டு வர வேண்டியதுதான் என் வேலை அப்படின்னு. உண்மையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உலகத்தில் இன்னைக்கு மனிதநேயம் கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு முதல் காரணம், நான் எப்படி வரேன்னு கவனிக்கணும், உலகத்தில் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு மனிதநேயம் இருக்கிறதுக்கு காரணம் மதம். மதத்தின் பெயரால ஒரு பெரிய பிளவு உலகம் முழுக்க இருக்காது, பிழை. நல்ல தீர்க்கமாக யோசிக்கணும். ஒரு சினிமாவில் கூட இந்த காமெடியை வச்சான். இது ஒரு பழைய கதைங்க, இது நல்ல அருமையான கதை. ஒரு சாவடியில் 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். சத்திரம் சாவடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சாவடிங்கிற பேர் ரொம்ப கரெக்டு, பல பேரை சாவடிச்ச இடம். 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு பெரியவரை பார்த்து ஒருத்தன் கேட்டா, அண்ணன் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? அவன் துக்கமாக இருப்பா, அதெல்லாம் தெருவில் போகிறவன்லாம் சொல்லுவானா. நம்ம ஒன்றும் தெருவில் போல, என்ன உட்காந்து தான் பேசுகிறோன்னு சொல்லுங்கன்னு. அதை ஏன்ப்பா கேட்குறேன்னு ஆரம்பித்து அவன் பாட்டு சொல்லிக்கிட்டே வந்தான், கேட்டுக்கிட்டே வந்தான். அதை உடப்பா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த சின்ன ஆள் சொன்னான் வயசானவனை பார்த்து, அண்ணே பழச பேசினா வருத்தமாக இருக்கும், இப்படி பேச்சு வளர்ந்துக்கிட்டே போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கிறீங்க, என்ன பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் இருக்கிறீங்க? அவன் சொன்னான், நம்ம ஊரில் 4 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு வருது. அந்த குத்தகைக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் எடுத்துடலாம். பொண்டாட்டிட்டு நகை கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறா. குத்தகைக்கு எடுத்து, இவன் கேட்டான், எடுத்து வேற என்ன வெள்ளாமல் பண்ண வேண்டியது தான். வெள்ளாமல் பண்ணி தளம் நல்லா விளையும்பா. விளைஞ்சதுன்னா காசு வரும். காசு வந்தா இன்னும் ஒரு 10 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து நான் பாருங்க, அதை எடுத்து நீ ஆரம்பிச்சான். அவன் கடுப்பாயிட்டான். ஏன்னா என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, நீ என்னடா பண்ண போறேன்னா? நான் என்ன பண்ண போறேன், உன் நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு, 4 பசுமாட்டை வாங்கி மேய்க்க விடலாம்னு இருக்கிறேன்னு. ஏய், எவன் நிலத்துல எவன்டா மாட விடுறது? கொன்னுடுவேன்னா. நீயே குத்தகைக்கு எடுத்த நிலம் தானே, அப்புறம் என்ன பெருசா ஒண்ணுதான் அது? இதையும் பெருசா பேசுறேன், வகுந்துருவேன். என் நிலத்துல மாட்டை உள்ள விட்டு அவனை கொன்னே போட்டுருவேன் நான் பாருங்க. 2 பையலும் கட்டி புரண்டு சண்டை கிண்டை போட்டு அடித்தடி ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிக்கிட்டு போய் கடைசியில் கேஸ் ஆரம்பிச்சு ஜட்ஜு முன்னாடி வந்து நிற்கிது. ஜட்ஜு உடனே கேட்டார், என்னப்பா கேஸு அப்படின்னார். இவர் சொல்லு, நீ என் நிலத்தில் அவன் மாட்டை மேய விடுவேன்னா நான் அடிக்க போனேன், சண்டை வந்துருச்சு. ஜட்ஜி கேள்வி கேட்டார், நிலம் எங்கே இருக்குதுன்னு. அவருக்கு இடம் தெரியணும்ல, கடலூரா பாண்டிச்சேரியா திண்டிவனமா, நிலம் எங்கே இருக்குன்னா, இனிமே தாங்க வாங்கணும்னா. ஜட்ஜு கொதிச்சு போயிட்டார். அவர் என்ன வாங்காத நிலத்துக்காடா சண்டை போட்டுக்கிட்டு, நீ என்னடா மாடு மேய விட்டியோ, மாடு எங்க? அதுவும் இன்னும் வாங்கவே இல்லைங்க, இன்னும் வாங்கலைன்னா. இப்போ நீங்களாம் சிரிச்சிங்களே, ஏன் சிரிச்சிங்க? அந்த 2 பையல கிறுக்கு பையனை முடிவு பண்ணிட்டீங்கல்ல. என்ன கிறுக்கு பையன்? வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை போட்ட அவன் கிறுக்கு பையன். கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை போடுற மாதிரி பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் சண்டை போடுகிறானே இந்த மூடனை எங்கே போய் வைப்பது? பைத்தியக்காரன் இல்ல? இந்த பூமி இனிமையா வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த கொடை இல்ல? யாரு என்ன மதத்தில் இருந்தா சார், அவனுக்கும் பசி எனக்கும் பசி, அவனுக்கும் காதல் எனக்கும் காதல், அவனுக்கும் கண்ணீர் எனக்கும் கண்ணீர், அவனுக்கும் நோவு எனக்கும் நோவு, இருக்கிற வரைக்கும் இருந்து ஆடி பாடி போய் சொல்ல முடியாத? நான் கும்பிடுற சாமியை தான் அவன் கும்பிடுற. கேள்விக்குறி எங்கே? மதங்களின் பெயரால் பிளந்து கிடக்கிறான். சொன்னாரு, ஜாதி ஒரே ஜாதி ஒத்துமையா இருக்கிறான. சாண்டில்யன் ஒரு பெரிய எழுத்தாளருங்க, அவர் ஒரு சம்பவம் சொன்னாருங்க. நான் அப்படி சொல்றதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. அதாவது ஒரு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாரு. B.K. ராமசாமி அவருடைய ஃப்ரெண்டு. ராமசாமி அவரை ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்தை கூட்டு போயிருக்கிறார். நடிகர் V.K. ராமசாமி சாண்டில்யன் ஒரு கல்யாணம் விட்டு கூட்டு போயிருக்கிறார். நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுங்க. நின்று போச்சு நிச்சயதார்த்தம். இவர் சாண்டில்யன் கேட்டாராம், ஏன் நின்று போச்சுன்னு. அது தாம்பூலம் மாற்றும் போது தான் இவன் வேற ஜாதி அவன் வேற ஜாதின்னு தெரிஞ்சதுன்னு. இல்லையே, 2 பேருமே செட்டியார் தானே சொன்னாங்க. இல்ல, இவர் ரெட்டமாட்டு வாணிபம், அவர் ஒத்த மாட்டு வாணிபம். செட்டியார் 2 பிரிவு இருக்கான், ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு வாணிபம்னு பிரிவு இருக்கான். ரெட்ட மாட்டு வாணிபம் ஒத்த மாட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு கொடுக்க மாட்டாங்க. சாண்டில்யன் சொன்னார் பாருங்க ஒரு பதில், ஒன்னு அவனை ஒரு மாட்டை விற்க சொல்லு, இல்ல இவனை ஒரு மாட்டை வாங்கி கட்ட சொல்லு.
நாமெல்லாம் சோத்த தின்னுட்டாயா, இப்ப நிச்சயதார்த்தம் நடக்கா போனா அசிங்கமா இல்லையா? என்னைய ஒத்த மாட்டு வாணி வந்து அப்ப பணங்கனா இல்லாம இருந்திருக்கும், ஒத்த மாடு வச்சிருந்திருப்பா. போயா இதெல்லாமா ஒரு பிரச்சனை. என்ன ஒரே ஜாதி உள் பிரிவு கட்டிக்க மாட்டாங்க. புள்ளமார் கேட்பாங்க என்ன கேரட் 24 22 யாரு ஜாதியில 24 கேரட் 22 கேரட் உரைச்சு பாக்குறாங்களா புள்ளமாருக்குள்ள? என்ன நாடு? அவன் ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு ஜாதியில உயர்வு தாழ் வச்சுக்கிட்டு பகை பாராட்டிக்கிட்டு அவனும் மனுஷன் நானும் மனுஷன்ற அறிவு இல்லையே. இது என்ன கொடுமையில போய் முடியும்? மதம், ஜாதி, இனம், ஒருத்தரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது எப்படிங்கிறத பத்தி பெரிய பிரச்சனை. இவைகள்லாம் ஒரு பெரிய பலவீனத்துக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, மனிதநேயத்தை பத்தி ஒரு சொன்னார். கோயில் வளர்ந்துருக்குது, பக்தி வளர்ந்துருக்கு, மனிதநேயம் வளர்ந்துருக்குதான்னு கேட்டார். யோசிக்கணும். கோயம்புத்தூர்ல ஒரு 27 குழந்தைங்க இருந்த ஒரு, நான் ஆர்ஃபனேஜ்ங்கிற வார்த்தையை சொல்ல விரும்பல, கடவுளின் குழந்தைகள் வாழும் இல்லம் அப்படி வச்சுக்கோ. அதுல சண்டை வந்துருச்சு செக்ரட்டரிக்கும் பிரசிடென்ட்டுக்கும். அது பிரியுது. அந்த குழந்தைங்க சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுதுன்ற செய்தி எனக்கு வந்தது. நான் உடனே என்ன பண்ணேன், கோயம்புத்தூர்ல ஒரு மாசம் அந்த பிள்ளைங்க சாப்பிடணுமே, ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமே அப்படின்னு பெரிய பணக்கார ஒருத்தர் கோயம்புத்தூர்ல, அவர்கிட்ட போய் வசூலுக்கு போனேன். நான் வசூலுக்கு யார்ட்டையும் போறதே கிடையாது. வெக்கத்தை விட்டுட்டு இந்த 27 பிள்ளைகளுக்காக வசூலுக்கு போனேன். அவர் வாங்க வாங்க உட்காருங்க, காப்பி சாப்பிட்றீங்களா எல்லாம் கேட்டாரு. அவர் கோயிலுக்கெல்லாம் நிறைய செய்வாருங்க. அந்த நம்பிக்கையில் நான் போய் சொன்னேன், 27 பிள்ளைங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது. நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணால் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுக்குள்ள நாங்கள் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை செட் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. அவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், சார் கோயிலுக்கு எவ்வளோ வேணாலும் என்ன கேளுங்க தர்றேன், சாமி காரியம்னு சொல்லுங்க லட்ச லட்சமாக வேணாலும் தர்றேன், அப்பம் பேர் தெரியாத அனாதைங்களுக்குலாம் நான் எப்படி தருவேன்? இதெல்லாம் என்ன நினைப்புல பெத்தானோ இதுங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது? கோயிலுக்கு கேளுங்க, சாமிக்கு கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். நான் எந்திரிச்சு கும்பிட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சு இப்ப 2 விஷயமும் தெரியாது. என்ன? நீங்க கொடுத்து கடவுளுக்கு நிறைய போறது இல்லை, அதுவும் தெரியல. நீங்க கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்க போறது இல்லை, அதுவும் தெரியல. நீங்க கொடுத்து உங்க கையை எதிர்பார்த்து கடவுள் இல்லை, அதுவும் உங்களுக்கு புரியல. கோயிலுக்கு நான் எவ்வளவு வேணாலும் தரேன்றீங்களே, சாமி என்ன சோத்துக்கு இல்லாம உங்க வீட்டுல காத்து கிடக்கிறாரு? உங்களுக்கு கடவுளும் புரியல, மனுஷனும் புரியல, மதமும் புரியல, மனிதமும் புரியல. உங்களுக்கு நான் வந்ததே தப்பு, வணக்கம், இதை ஊரூரா சொல்லுவேன். அதான் உனக்கு நான் செய்யக்கூடிய பரிசு. ஊரூரா பேர் சொல்ல மாட்டேன், நான் உன்னை சொல்லிட்டு தான் போவேன். அவருக்கு ஒரு புரியலைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறதுன்ற அறிவு ஏங்க இல்லை? உங்களுக்கு தெரியுமா, 300 கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்தில் பிளாக் ஆயிருக்கு. ஏன் தெரியுமா? எழுதி வச்ச கிறுக்க எப்படி எழுதியிருக்கிறார், இந்த பணம் நேரடியாக வெங்கடாஜலபதிக்கு போக வேண்டியதுன்னா. அவர் என்ன பணத்தை வாங்கி நேரம் திம்பார? நேரடியா வெங்கடாஜலபதிக்கு மட்டுமே போகணுமே ஒழிய வேற எதுக்கு போகக்கூடாதுன்ட்ட. இது என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கோயில் கான்ஸ்டியூஷன்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. வெங்கடாஜலபதி என்னைக்கு 300 கோடி ரூபாய் செக் போட்டு எடுக்க போறாரு? கிறுக்கு பைய சொத்து எழுதும் போது நேரம் வெங்கடாஜலபதிக்கு பயன்பட வேண்டிய சொத்து எழுதுவான். மனுஷனுக்கு செய்யறதுன்னு சார் கடவுளுக்கு செய்யறது. பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் மனுஷனுக்கு செய்யறதுங்கிறது வேற, கடவுளுக்கு செய்யறதுங்கிறது வேற. ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. மத்தியானம் மணி 2, வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு ஐயா, பெரியவர், 70 வயசு பெரியவர். அவர் சம்சாரம் 65 வயசு, சமையல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்து கூடத்துல உட்காந்துருக்கு அந்த அம்மா. அது கொஞ்சம் பருத்த சரீரம். நம்ம ஊர் பெண்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒல்லியா இருக்கணும். அப்புறம் திருவாரூர் தேர் அழகுதான். இதை நான் சொல்லப்படாது, இருந்தாலும் சொல்றேன், மன்னிச்சுங்க. அந்த அம்மா உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், எந்திரிச்சா உட்காரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு கிரேன் வச்சு தான் தூக்கணும். அது அப்பதான் வந்து கூடத்தில் உட்கார்ந்தது மூசு மூசுன்னு. இவர் வெளியே போயிட்டு உள்ள வந்தவர் சட்டையை கட்டி மாட்டிட்டு சொல்றார், இந்தா ஏய், இதெல்லாம் நம்ம ஊர் பழைய ஆள்லாம் அப்படிதான் கூப்பிடா, ஏய் எந்திரி எந்திரி, மச மசன்னு உட்காந்துருக்குற, எந்திரி, ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொண்டா அப்படின்னு. அந்த அம்மா இந்தா வாரேங்குது, எந்திரிக்க முடியல. சில்லுன்னு கொண்டா, அதுக்காக ஃப்ரிட்ஜு தண்ணியை ஊற்றிடாது, கொஞ்சம் உப்பு போடு, அள்ளி கொட்டிவிடாது, லேசா சக்கரை போடு, அதுக்காக போடாமே விட்டுறாது. 100 கண்டிஷன் எலுமிச்சம்பழம் ஜூஸுக்கு இது வரைக்கும் எவனுமே சொன்னதில்லை. இவ்வளவு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர். அந்தம்மா இந்தா வாரேன், இந்த எந்திரிக்க முடியாமல் திணறுதுங்க. 12 வயசு பேத்தி, அது அங்கேருந்து ஓடியாந்தது. பாட்டி தோலை தொட்டு உட்காரு, தாத்தா எலுமிச்சம்பழம் ஜூஸ் தானே கேட்டாரு, நான் தர்றேன். இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் நம்புவீங்க, இதை மட்டும் நம்ப மாட்டீங்க. எந்த பேத்தியாவது பாட்டிக்கு உதவுறதாவது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. ஒரு உதாரணம் தானே, அதுல கூட உதவாட்டி அப்புறம் வேற எங்க தான் உதவுறது, அதுக்காக தான் உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேத்தி அங்கேருந்து வந்தது, பாட்டி உட்காரு,
நான் தரேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ். பாட்டி சொல்லிச்சு, அதை வானாண்டி தாயி நீ கொடுத்தா அந்த ஆள் ஏகப்பட்ட குறை சொல்லும், அது எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், அதை வாங்கி வாங்கி எனக்கு மறத்து போச்சு, நான் வாங்கிக்குவேன், நீ தாங்குவியா, ஏதாவது குறை சொல். பேத்தி சொன்னா பாரு, உங்ககிட்ட மட்டும்தான் அது அப்படி வாலாட்டும், நான் கொடுத்தா மரியாதையாக குடிக்கும்னு சொல்லி போய் பேத்தி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு நேராக அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து, தாத்தா குடி அப்படின்னு. அதை குடிச்சுட்டு தாத்தா சொன்னார், தேனா தித்திக்குது தாயின்னு. இந்த அம்மா சொன்னா பாருங்க வயிற்றுச்சல, என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா, என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா அப்படின்ட்டு திரும்பி அந்த பேத்தி எப்படி பார்த்தா, ராசாத்தி இங்க வாடி அப்படி கூப்பிட்டு அந்த பேத்தி அப்படி கன்னத்தை சொடக்கி இப்படி சொடக்கிக்கிட்டு அந்த அம்மா சொன்னா, நீ எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமான்னு யோசிச்சு பாருங்க. அது என்ன அந்த அம்மாக்கு உபகாரம்? தாத்தாக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுத்தா தாத்தாக்கு தான் உபகாரம். ஆனா இந்திய மனைவி கணவனுக்கு வேலை செய்ய வேண்டியது தன்னுடைய வேலை, அதை கொடுத்தா அவனுக்கு உதவி இல்லை எனக்கு உதவின்னு சொல்றா. இந்த கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. நீங்க யாராவது ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, கண் இல்லாதவனுக்கு பாடம் எழுதி கொடுத்தா, கால் இல்லாதவனை தெருவை கடத்தி கொடுத்தீங்கன்னா, இல்ல உதவி செய்ய வேண்டிய ஒரு ஏழைக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா, மேலே இருந்து கடவுள் பார்ப்பார், உங்க கன்னத்தை தடவி சொல்வார், ஏன் ராசா எனக்கு எம்புட்டு பெரிய உதவி பண்ண தெரியுமா, ஏன் இது நான் பண்ண வேண்டிய. தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை கடவுளுக்கு இருக்கு. இல்லாட்டி ஏன் படைச்ச? அப்ப தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை இருக்கிற கடவுள் யார் தன் வேலை செய்தாலும் அவர்களை தன்னுடைய தூதுவனாக நினைக்கிறார். அப்ப நீங்க மனிதனுக்கு செய்வதைத்தான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைக்கிறார். நம்ம ஊருக்கு இருக்கு பையன் 100 பேருக்கு புரியலீங்களே, இது சாமி வாயிலே ஊட்டுவேன், வெங்கடாஜலபதிக்கு 300 கோடி ரூபாய் செத்து எழுதி வைப்பேங்கிறானே, அவர் எங்க திங்க, அவர் என்ன பிச்சைக்காரனா உங்காசை வாங்கி திங்கிறதுக்கு? அண்ட சராசரத்துக்கு படி இழக்கிற கடவுளுக்கு நீ 300 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சா அதை வாங்கி திங்க போறாரு? மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது. இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே. கோயில்ல காசு இருக்கு, ஏழைக்கு எப்படி சார் பட்டினி இருக்கலாம்? சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது, கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த நாட்டில் ஏழை பால் குடிக்கலன்னா தப்பு இல்லையா? யோசிக்க வேண்டாமா? எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா? இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளியாக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார். இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளியாக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் மேலும் 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 மக்களை முட்டாள்கள் ஆக்குவதை மத தலைவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க அறிவாளியா மாறணும், சிந்திக்கணும். ஒரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு செய்வது. மனித நேயம் கடவுள் விரும்புவது, அதான் உண்மையான அர்ச்சனை, உண்மையான வாழ்வியல் முறை. இன்னும் மனித நேயத்தை பற்றிய பல்வேறு செய்தி ரெண்டு இருக்கு. இவங்க சொன்னதுலையும் உண்மை இருக்கு, இவங்க சொன்னது உண்மை இல்லாட்டி இவ்வளவு பெரிய பட்டிமன்றம் நடக்க முடியுமா? இவங்க சொன்னது என்ன முழுக்க முழுக்க பொய்யா? மனித நேயம் மங்குகிறது அப்படின்னு சொன்னதுல ஏதாவது கற்பனை இருக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, கும்பகோணத்துல காப்பாத்தின ஒரு பாண்டியவே சொல்றியம்மா, உட்காரன்ட்டு ஓடி போன டீச்சரை என்ன சொல்ற? இவ்வளவு கடுமையான ஒரு கேள்வி. அப்ப இவங்க சொன்னதுல என்ன பொய்யா? ரத்த தானம் கொடுக்கறதுக்கு திருச்சியில ஒரு கல்லூரியில போட்டி நடக்குது அப்படிங்கிறாங்க. ராமசாமி சொன்னாரு, பாண்டிச்சேரிக்கு வர்றவங்ககிட்ட வாங்கி மருந்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. அப்ப ரெண்டு தரப்புலையும் உண்மை இருக்கு. இப்ப நமக்கு எதை வச்சு நாம் எதை வச்சு நிறுத்து பார்க்கறது? மனிதநேயம் ரொம்ப மங்கி இருக்கா, இல்ல மனிதநேயம் ரொம்ப பொங்கி இருக்கா அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன பாருங்க, எல்லா ரிலிஜன்லையும் சொல்லப்படுகிற உண்மை ஒண்ணுங்கிற அறிவு வளர்ந்துட்டாலே அந்த மனித நேயம் என்பது முழுசா மலர ஆரம்பிக்கும். ரெண்டு செய்தி நான் சொல்றேன், அதை ஒட்டிய செய்தி சொல்றேன். என்னுடைய இனிய நண்பர் தெங்கச்சி சுவாமிநாதன் ரொம்ப அழகா ஒரு கதை சொன்னார், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கதை. கோயில்ல புறா உட்கார்ந்து இருந்தது. கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு தட்டி கட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த புறா சொல்லிச்சு, மனுஷன் இருக்கிறத நம்மளால இருக்க முடியாதுப்பா, நம்ம இந்த இடத்த விட்டு போக வேண்டியது தான். எங்கே போகலாம்? அப்படியே போகும்போது ஏற்றாப்புல ஒரு மசூதி, ஒரு 4 தெரு தள்ளி. இந்த மசூதியில் மாடமாக இருக்கும், வசதியாக மாடப்புறாலாம் போய் உட்காந்துச்சு. அங்கேயே ஜாலியாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு எல்லாம் ஒரு 7-8 மாதம் இருந்தது பாருங்க. அங்கே ரம்ஜான் வந்தோடனே அங்கே வெள்ளை அடிக்கிறதுக்காக மேலே ஏறினாங்க எல்லாரும். ஐயோ மேலே எல்லாம் வெள்ளை அடிக்க வராங்கப்பா, இனிமேல் நமக்கு இருக்க முடியாது, என்ன பண்ணலான்னு புறாலாம் யோசிச்சது. அப்படியே பறந்து சர்ச்சுக்கு போச்சு. சர்ச்சில் மேலே உயரமான இடத்துல ஜாலியாக எல்லாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக கொஞ்ச நாள் இருந்தது பாருங்க. அங்கே கிறிஸ்மஸ் வந்தோடனே அவங்க அங்கே வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஓ நாம் இங்கே இருக்க முடியாதுன்னு எங்கடா போகலாம்னா, அதுக்குள்ள நல்ல வேளை கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த கோபுரம் திறந்துட்டேன். எல்லாமா வந்து இந்த கோபுரத்தில் உட்காந்துச்சு, புறாலாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கு.
திடீர்னு ஒரு நாள் கீழே பார்த்தா ஒரு கலவரம். ஒருத்தன் அருவாளையில் வெட்டுறான். இவங்க சொன்னாங்க பாருங்க, அருவாளையில் வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த தாய்ப்புறாவை பார்த்து குஞ்சு புறா, பிஞ்சு புறா கேட்டுச்சான், அம்மா ஏம்மா கீழே என்னம்மா, ஏம்மா ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு தாய்ப்புறா சொல்லிச்சான், குழந்தாய், மனிதர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது, மனிதர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது. இந்த புறாவுக்கு புரியல, மதம்னா என்னம்மா, மதம்னா என்ன, மதம்னா கோயிலுக்கு போறவன்லாம் இந்து, சர்ச்சுக்கு போறவன்லாம் கிறிஸ்டியன், மசூதிக்கு போறவன்லாம் முஸ்லீம். ஓஹோ, புரியலையேம்மா, என்ன புரியல? யாரு கோயிலுக்கு போயிட்டு வராங்களோ அவங்களாம் இந்து, மசூதிக்கு போயிட்டு வராங்கன்னா முஸ்லீம், சர்ச்சுக்கு போயிட்டு வராங்கன்னா கிறிஸ்டியன். அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஆவாது, சண்டை போட்டுக்குவாங்க. அது எப்படிமா? நாம கோயில்ல இருந்தப்பவும் புறாதானே, நாம மசூதியில இருந்தப்பவும் புறாதானே, நாம சர்ச்சில் இருந்தப்பவும் புறாதானே. நம்ம மசூதியில் இருந்த போது முஸ்லீம் புறா, சர்ச்சு வந்தோடனே கிறிஸ்துவ புறா, கோயிலுக்கு வந்தோடனே இந்து புறாவா? இல்லையே, நாம எப்பவுமே புறாதானம்மா. அதுக்கு தாய்ப்புறா சொல்லிச்சான், குழந்தா, இது விளங்கி விட்டதால் தான் நாம் உயரமான இடத்தில் இருக்கிறோம், இது விளங்காததால் தான் அவர்கள் கீழேயே அடித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லாத்தையும் தாண்டி சார் உள்ளுக்குள்ள என்னன்னா, நானும் மனுஷன், நீயும் மனுஷன், நீயும் மனுஷன். உன்னோட அனுபவத்துக்கு நீ ஒரு மதத்தில் இருக்கிற, என்னோட அனுபவத்துக்கு நான் ஒரு மதத்தில் இருக்கிறேன், அவனுடைய அனுபவத்துக்கு ஒரு மதத்தில் இருக்கிற. அந்த இடத்துல தெய்வங்கள் வேறு வேறு அல்ல. எனவே உனக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. நமக்கு எல்லாம் துக்கம் போது, அழுகை போது, பட்னி போது, எல்லாமே போது. அதை யோசிக்கவே இல்லையே. என்னுடைய இனிய நண்பர் அப்துல் காதர் ஒரு கவிதை சொன்னார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி இனிய நண்பர் அப்துல் காதர் பேனாவை, இந்த மூடியோடு இருக்கிற பேனா, இங்கே பேனா மூடியோடு இருக்கிற, இது ஒரு மூடி பென். இந்த பேனாவை வச்சுக்கிட்டு ஒரு அழகாக ஒரு கவிதை சொன்னார் அவர். இந்த பேனாவை இப்படி எடுத்துட்டு, நீ என்ன நெற்றியில் நாமம் போட்டிருக்கிறாயே, நீ என்ன வைஷ்ணவனா? இந்த பேனாவை பார்த்து, நெற்றியில் நாமம் போட்டிருக்கிறாயே, நீ என்ன வைஷ்ணவனா? இல்லை இல்லை, குல்லா போட்டிருப்பதால் நீ என்ன இஸ்லாமியனா? குல்லா போட்டிருப்பதால் நீ என்ன இஸ்லாமியனா? ஓ, முள்முடி வைத்திருக்கிறாய், இயேசுவின் வழி போலும். எழுத ஆரம்பித்தால் பட்டை அடிக்கிறாய், சைவனோ? நான் பேனாவை உற்று பார்த்தேன், அது எண்ணில் 1 என்பதை காட்டியது, எல்லாம் 1 என்பது புரிந்தது. ஒன்னா இருந்தா வாழ்க்கை இனிக்காதுங்கிறதுக்காக அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி லேசா பிரிச்சு வச்சிருக்கு. நான் அடிக்கடி சொல்றது, ஒரு வீட்டுக்கு போனால் ஃப்ரிட்ஜில் மாவு வச்சுருப்பாங்க, அது இட்லியாக இருக்கும். சில பேருக்கு அது தோசையாக மாறும். கொஞ்சம் திக்காக ஊற்றினா ஊத்தப்பம்னு கொடுப்பாங்க. அது நல்ல ஏதாவது போட்டால் மசாலா போட்டால் மசாலா ரோஸ்ட்டுன்னு கையில் கொடுப்பாங்க. மாவு புளிச்சாலும் விட மாட்டாங்க, அதை எண்ணெயில் போட்டு பொரித்து அதை பணியாரம் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஒன்று மாவு க்ளோஸ் ஆகணும், இல்லாட்டி இவன் க்ளோஸ் ஆகணும். ஒரே மாவு தான், அதான் இட்லி, அதான் தோசை, அதே தான். ஊத்தப்பம்னா என்னன்னா, ஊத்த தெரியாமல் ஊத்துனா அதுக்கு ஊத்தப்பம்னு பேர் இருக்கு. எல்லாம் அதே மாவு தான். ஒரு மாவை இத்தனையும் ஆக்குற மாதிரி பரம்பொருள் ஒன்று. அவன் அனுபவத்துக்காக பலவிதமான கடவுளா அவங்கவுங்க ரசனைக்கு ஏற்ப, ருச்சிக்கு ஏற்ப வச்சிருக்கிறாங்க. இந்த சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு? அவங்கவுங்க சௌரியப்படி சாமி கொண்டு போக வேண்டியது தானே. 1 2 ஜாதி. ஜாதிங்கிறது ஒரு காலத்துல ஒரு அவசியத்துக்காக வகுத்தான். இப்ப யாராவது அந்தந்த ஜாதிப்படியான வாழ்க்கை முறையா வச்சிருக்கிறோம். இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருந்தாலும் கூட இந்த நபர்களுக்கு இத்தனை போலீஸ் இருக்க வேண்டிய எண்ணிக்கையில இல்லை. ஆனாலும் நாடு நல்லா தானே இருக்கு. எவ்வளவோ துக்கம் இருக்கு. மும்பையில அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெடிச்சப்ப எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது. ஆனா தூக்கி போட்டு போறதுக்கு பக்கத்துல ஸ்லம்ல இருக்கிற பொம்பளை புடவையை கொடுத்தா சார். அந்த அவங்களெல்லாம் அள்ள முடியல, அள்ளி தூக்கிட்டு போறதுக்கு அந்த பொம்பளை புடவையை அள்ளி கொடுக்குற, எடுத்துக்க தூக்கிட்டு போ. மறுநாள் உடுத்த துணி இல்லாத ஏழைகள், அந்த ரயில்வே ட்ராக் ஓரமா வாழுகிற ஏழைகள், அவங்க இருக்கிற பெட்ஷீட்டு, புடவை, வேஷ்டி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அந்த எல்லாத்தையும் அள்ளிட்டு போறதுக்கு. எப்பேற்பட்ட மனித நேயம் இருந்திருந்தா அந்த காரியம் பண்ணியிருப்பாங்க. ஒரே நாள் ஸ்தம்பித்த மும்பை மறுபடியும் அப்படியே இயங்குது. எல்லாரும் ஓடி போய் உதவி மறுபடியும் அப்படியே இயங்குகிறது. நீங்கள் விபத்துக்களை பற்றி மட்டுமே பேசுகிறீர்கள். விபத்துக்கு பிறகு சமநிலைக்கு வந்திருக்கிறோமே, அதை பற்றியும் பேச வேண்டாமா? விபத்து ஒரு நாள் நடக்கிறது, சமநிலை 364 நாள் நடக்கிறது. உங்களுக்கு 364 சமநிலை தெரியவில்லை, ஒரு நாள் விபத்தை பற்றி மட்டுமே பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே விபத்து இல்லை என்று நான் சொல்ல முடியாது. ப்ரொபோர்ஷனேட்டா பார்த்தா ஒரு நாள் விபத்து என்றால் 300 நாள் சமாதான வாழ்க்கை இன்னும் இந்தியாவில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
மனித நேயம் மங்கி போயிருந்தால் இன்றைக்கும் ரத்தம் கேட்ட உடனே ரத்தத்தை கொடுப்பதற்கு எவ்வளவு பேர் தயாராக இருக்கிறார்? போய் மருத்துவமனையில் பாருங்க. அன்பில் நாங்களும் ஒரு மருத்துவமனையில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி. ரத்தம் வேணும்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா போதும்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து ரத்தம் கொடுத்தாங்க. எல்லாரும் ஒரு 6 பேர் கொடுக்க சொல்லுங்க, நாங்க போன் பண்ணி சொன்னோம், 16 பேர் வந்து நிற்கிறாங்க ரத்தம் கொடுக்கறது. அப்ப இந்த நாட்டு இளைஞர்கள் இன்னும் அதுக்கு தயாராக தானே இருக்கிறாங்க. யாருக்காகவும் ரத்தம் கொடுக்கறதுக்கு தயாராக தானே இருக்கிறாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. அதனால மனித நேயம் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு 100க்கு 100 கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க சொல்ற குறையெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்காக மனித நேயம் முற்றிலும் மங்கி போய்விட்டது, ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று ஒரு அவநம்பிக்கை விதையை ஒரு சுதந்திர நன்னாளில் நான் தூவ விரும்பவில்லை. மனித நேயம் இருக்கிறது. அது வளருவதற்கு தள்ளாடி கொண்டிருந்தாலும் வளருவதற்கு அது ஆசை